லோக்சபா தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்தே போட்டியிடுகிறது. அக்கட்சியின் 40 வேட்பாளர்களை அண்ணன் சீமான் அவர்கள் ஒரே மேடையில் வைத்து அறிமுகப்படுத்தினார். அப்போது யாரும் எதிர்பார்க்காத வகையில் கிருஷ்ணகிரி லோக்சபா தொகுதியில் சந்தன கடத்தல் வீரப்பன் சுட்டு கொல்லப்பட்ட வீரப்பன் அவர்களின் மகள் வித்யாவை வேட்பாளராக அறிவித்தபோது உள்ளபடியே அங்குள்ள மக்கள் அனைவரும் ஆரவாரத்தில் மூழ்கி திளைத்தனர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே வித்யா அவர்கள் பாஜகவில் இருந்தவர். இப்பொழுது நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கிருஷ்ணகிரியில் போட்டியிடப் போகிறார். சந்தன கடத்தல் மன்னன் வீரப்பன் மகள் வித்யாவை அறிமுகப்படுத்தும் முன்பாக அடுத்தது கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி என சீமான் குறிப்பிட்டார். அப்போது விண்ணதிர கோஷம் எழுந்தது. கிருஷ்ணகிரி